கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பாஸ்டர் அந்தோனி ஐயா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேச சொல்லிட்டாரு. டைம் குறித்து ஷார்ட்டாகவும் பேசணுமா ஸ்வீட்டாகவும் பேசணுமா, சமயம் வைத்தாலும் வைக்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசனம் பண்ண. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கும் டாபிக் என்னவென்றால், நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றுதான் வாஞ்சியாக இருக்கிறோம். பரமேறும் பரிசுத்தவான்கள், இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற டாபிக்கா இருக்கிறது. எல்லாரையும் பரலோகம் இழுக்காது, பரிசுத்தவான்களை மாத்திரம்தான் அது இழுக்கிறது. காந்தம் எப்படி காந்தம் இரும்பை மாத்திரம்தான் இழுக்கும், எதையும் இழுக்கிறது. அதே போல பரலோகம் யாரை இழுக்கிறது? பரிசுத்தவான்களை மாத்திரம்தான் அது இழுத்து கொண்டு செல்கிறது. பாருங்கள், பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க, பரலோகத்துக்குள் நாம் போக வேண்டும் என்றால் பரலோக ராஜ்யத்துக்குள் போனவர்களை தான் நாம் பின்பற்ற வேண்டும். பரலோகம் செல்ல பரலோகத்திற்கு சென்றவர்களை தான் நாம் பின்பற்ற வேண்டும். யாரையோ பின்பற்ற முடியாது. யார் பரலோகத்திற்கு போனார்கள் என்று, முதலாவது பரலோகத்துக்கு சென்றவர்கள் ஏனோக்கு, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24, எபிரேயர் 11:5, யூதம் 14:15, சகரியா 4:14, வெளிப்படுத்தின விசேஷம் 11:3 ஏனோக்கை பரலோகம் இழுத்துக் கொண்டது. சடன்லி கேரிட் அவே. அக்கிரமம் நிறைந்த பூர்வ உலகத்தை விட்டு ஏனோக்கை எடுத்துக் கொள்ளப்பட்டது. திடீரென்று காணப்படாமல் போனார். ஆதலால் ஏனோக்கு பரலோகம் போனார். இரண்டாவது எலியா, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பரலோகத்திற்கு சுழல் காற்றில் அவர் ஏறி போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரையும் சடன்லி கேரிடவே, திடீரென்று எடுத்துக்கொண்டது. அடுத்தது யார் பரலோகத்துக்கு போனது? இயேசு. மார்க் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக, கலிலேயா மனுஷரை நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்படியே உயிரோடு அவர் பரலோகத்துக்கு போனார். நான்காவது பவுல் அப்போஸ்தலர், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 to 5 வரை படிக்கும்போது, 3ஆம் வானம் வரை நான் எடுத்துக் கொள்ளப்பட்டேன். அங்கே மனிதர் பேசக்கூடாத பாஷையெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதை நான் பார்த்தேன். 3ஆம் வானத்துக்கு போனேன். அங்க மனுஷர் பேசுற பாஷையவே பேசல, ஏதோ ஒரு பாஷையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். பவுல் போனார். அடுத்தது யோவான், வெளிப்படுத்தின விசேஷம் 1:1-5 வரை யோவான் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அடுத்தது 7வது சிலுவை கள்ளன் பரதேசிக்கு, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்றார். பாருங்கள், பரலோகத்துக்கு போனவர்களை நாம் பின்பற்ற இவர்கள் எப்படி பூமியில் வாழ்ந்தார்கள்? எலியா, இயேசு, பவுல், அதே போலதான், அதே ரூட்டை தான் பிடிக்கணும். வேற எந்த ரூட்டையும் பிடிக்க கூடாது. பாருங்கள், 2 பேர் இந்த பைபிள்ல என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். இயேசு சொன்னார் என்னை பின்பற்றுங்கள். பவுல் அப்போஸ்தலன் சொன்னார் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி. பாருங்கள், ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற இயேசு எந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16 படிப்போம். நாம் ஆராதிக்கிற தேவன் எந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்? அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்றால் ஒரு தகுதி வேண்டும். பரலோகத்துக்குள் போக ஒரு தகுதி வேண்டும். படியுங்கள், 6ஆம் அதிகாரம் 16. நம் தேவன் எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்? ஒருவராய் அவர் சாவாமையுடையவரும் சேரக்கூடாத மொழியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர்தான் சாகவே மாட்டார். சாகாமை உடையவரை நாம் ஆராதித்துக் கொண்டு வருகிறோம். நம்ம எப்படி சாவோம்? நீ யாரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய்? சாகாமை உடையவரை ஆராதித்துக் கொண்டு நீ சாகவே மாட்டாய். பாருங்கள், சேரக்கூடாத ஒளியில் அவர் அமர்ந்திருக்கிறார். ஒருவரும் சேர முடியாது, பொசிக்கிறோம். பாருங்கள், who only hate dwelling in light, which no man can approach, unto whom no man can have seen
nor can see. ஒருவரும் பார்க்கவும் முடியாது, உள்ள நெருங்கவும் முடியாது. சேரக்கூடாத ஒளியில போய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. அவரிடத்தில் அந்த ஒளிக்குள் நாம் சென்று அவரை தரிசிக்க வேண்டும் என்றால் ஒரு தகுதி வேண்டும். தகுதி இல்லாமல் உள்ள போக முடியாது. அந்த சேரக்கூடாத ஒளி அப்படியே பொசுங்கிடும், சாம்பலாக்கிடும். போயிட்டு உள்ள சேரக்கூடாத ஒளியில மறையிறதுக்கு ஒரு தகுதி வேண்டும். இந்த தகுதியாகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று 1 கொலோசியர் 1:12 சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரிடத்தில் சேருவதற்காக நம்மை ஒரு தகுதியாக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்னு 70 டாபிக்ல பேசியிருக்க. ஆனால் இந்த இடத்திலே சேரக்கூடாத ஒளிக்குள் நாம் போய் உள்ள போக ஒரு தகுதியாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று பேசுகிறேன். படியுங்கள். கொலோசியர் 1:12 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கடைய நம்மை தகுதியாக்க அண்டர்லைன் பண்ணுங்க. இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு தகுதி இருக்கிறது. ஒரு போலீஸ் எடுக்கிறாங்கன்னாவே இவ்வளவு ஹைட் இருக்கணும், இவ்வளவு வெயிட் இருக்கணும், எல்லாமே ஓடுவியா, ரன்னிங். நானே போனேன் போலீஸ், ரன்னிங் ரேஸ் ஓடணும், அப்படி ஒரு தகுதி இருக்குது. இப்போ ஆல் இண்டியா ரேடியோல நியூஸ் ரீடரா இருக்கேன், அதுக்கும் தகுதி வேணும். தமிழ் தெரியலனா தமிழே படிக்கல, எம்காம் வரைக்கும் தமிழ் படிக்கல, மதர் டங் இஸ் தமிழ். ஆனால் வாய்ஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் ரீடிங் நியூஸ் தமிழ்னு தமிழ் நியூஸ் ரீடர் ஆகியாச்சு. 18 வருஷமா தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு லேடி கேண்டிடேட் வாய்ஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் ரீடிங் நியூஸ். காரணம் என்ன? அதுக்கு தமிழ் தெளிவா பேசுதுன்னா எந்த தேசம்னே தெரியாது. எங்க அம்மாலாம் பர்மால பிறந்தவங்க, தமிழ்நாடானே தெரியாது அவங்களுக்கு. தமிழ் இவ்வளவு நல்லா பேசுது, அதனால தமிழ் நியூஸ் ரீடர் ஆகி. அது தகுதி வேண்டும். ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு தகுதி வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய நம்மை தகுதியாக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த ஒளி உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில், அந்த சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரிடத்தில் சேரும் சாட்சியம் நாம் பெற்றிருந்தும் அதை இழந்து போக கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 2:1 பைபிள் எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? புதிய ஏற்பாடு முழுவதும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி கொண்டே இருக்கிறார் இதை அடிக்கடி. நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்து உங்களுக்கு எழுதுகிறேன், நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்து உங்களுக்கு எழுதுகிறேன் என்றுதான் சொல்லி எழுதி கொண்டிருப்பார். படியுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2:1 சகோதரரே, நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதற்காக குறித்து நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறேன். இது ஏன் எழுதிட்டு இருப்பாரு அடிக்கடி அப்போஸ்தலனாகிய பவுல்? நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்து உங்களுக்கு எழுதுகிறேன். அந்த சேரக்கூடாத ஒளியில எப்படியாவது சேர்த்து விட வேண்டும் நம்மை. அதை தகுதியாகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவோட ஆசையும் இதுவே. வியாழன் இரவுல கடைசி வெள்ளிக்கிழமை பிடிச்சிருவாங்க இயேசுவ. ஆனா வியாழக்கிழமை 17 யோவான்ல கண்ணீர் விட்டு பிதாவை நோக்கி பேசின கடைசி வார்த்தை, கடைசி ஜெபம், ரத்தமே வந்துருச்சமா. அப்படி ஜெபிச்சாராம். அப்படிதான் ஜெபிக்கணுமா? காலையில பாருங்க ஜெபிக்க சொன்னா வித்த கூட எந்திரிக்க மாட்டேங்கிறோம். 10 மணிக்கு கூட இயேசுவோடு ஜெபம் பண்ணும்போது கடைசி ஜெபம் வியர்வை ரத்தமாயிடுச்சாம். அந்த அளவுக்கு ஜெபித்த கடைசி ஜெபத்தை பாருங்கள். 17 யோவான் 11:21 படிங்கள். அவருடைய ஆசை பாருங்கள். எப்படி ஆகிலும் மனுஷர்களை பிதாவினிடத்தில் சேர்த்து விட வேண்டும், அந்த ஒளிக்குள் அவர்களை சேர்த்து விட வேண்டும் என்று பயங்கர பாடுபட்டார். ரத்தம் வந்துருச்சு. படிங்கள். யோவான் 17:11-21. பிதாவே, இனி நான் உலகத்தில் கடைசி ஜெபம், இனி நான் உலகத்தில், நாளைக்கு பிடிக்கிறாங்க இயேசுல, இனி நான் உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, இவர் அவர்களை பாருங்க, இவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு வந்தேன். நான்
நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஒண்ணா இருக்கிறோமோ அது போல அவங்களையும் நம்மோட சேர்த்துக்கலாம். 21 அவங்களையும் நம்மளோட சேர்த்திக்கலாம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் அவர்கள் எல்லாரும் நம்மோடு வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. நம்ம எப்படி ஒன்றா இருக்கிறோமோ அதே போல அவங்களையும் எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட. இதுதான் இயேசுவின் கடைசி ஆசை. சேரக்கூடாத ஒளிக்குள்ள அவங்களையும் எடுத்துக்கலாம். நீங்க தீமை என்று இவ்வளவு நாள் அவர்களை காத்து கொண்டு வந்தேன், இப்ப நான் போறேன், இனி நீ அவர்களை தீமை என்று காத்துக்கொள், ஒரு தீமை கூட அவங்களை டச் பண்ணக்கூடாது, நீ காத்துக்கோ பிதாவே என்று சொல்லி அவர் ஜெபித்து அழுதார். அழுகும் போது வேர்வை கூட ரத்தமாக மாறிவிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பிதாவே நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் நம்மோடு ஒன்றாய் இருக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. பாருங்கள், அந்த ஸ்லாக்கியம் நாம் அவரிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் பெற்றிருந்தும் நாம் இழந்து போகலாமா? பாவம் செய்த ஆதாமையும் ஏவாளையும் ஜீவக்கனி விளைகிற ஏதேன் தோட்டத்தை விட்டே அவர் துரத்தி விட்டார் என்று 3ஆம் அதிகாரம் 23, 24 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு மறைந்த தேவன் இன்று வரைக்கும் கண்ணுக்கு தென்படல மனுஷனுக்கு. அன்றைக்கு மறைந்த தேவன் பாருங்கள், எப்படி ஆகிலும் அந்த ஒளிக்குள் நம்மை சேர்த்து விட வேண்டும் என்று 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் நகர வாசலுக்கு புறம்பி பயங்கர பாடுபட்டார், நம்மை எப்படி ஆகிலும் பிதாவினிடத்தில் சேர்த்து விட வேண்டும் என்று. படியுங்கள், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கிறிஸ்து அண்டர்லைன் பண்ணுவோம். கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக பாடுபட்டார். நம்மை எப்படியாகிலும் தேவனிடத்தில் சேர்த்து விட வேண்டும் என்பதற்காக அவர் பாடுபட்டார். எப்படி பாடுபட்டார்? நகர வாசலுக்கு புறவே அவர் பாடுபட்டார். நமக்கு தெரியும் எப்படி ஏறி பாடுபட்டார். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களை போடி என் இயேசு குருசை சம்பந்தி என் இயேசு கொல்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். ஆணியை போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல்லி அந்த ஒளி, அந்த தேவன் மானிட அவதாரம் எடுக்கும் போது ஒளியாகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தாராம். ஒளியுள்ள பரிசுத்தவான்கள் சுதந்திரத்தில் வீற்றிருக்கிற அவர் இந்த உலகத்திற்கு வந்தபோது யோவான் 8ஆம் அதிகாரம் 19 இயேசுவை பற்றி வேதம் சாட்சி பகரும்போது ஒளியானது உலகத்துக்கு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை அடையாளம் காட்டக்கூட ஒரு ஒளிதான் அந்த வீட்டுக்கு நேராக வந்து பிரகாசித்ததாம். படியுங்க, நட்சத்திரம் பிரகாசித்தது. இயேசுவை அடையாளம் காட்ட ஒரு ஒளியுள்ள நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு நேராக அது பிரகாசித்த அடையாளத்தை காண்பித்தது போல ஒளிதான். ஒளியாக இருக்கிற தேவனை பாருங்கள், பரலோகம் முழுவதும் இயேசு மட்டும் ஒளியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். பரலோகம் முழுவதும் ஒளியாகத்தான் இருக்கிறது. அதற்குள் எப்படி போகிறது பாருங்கள். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 14. பரலோகத்தில் ஓடி திரிகிற ஜீவன்கள், பரலோகம் முழுவதும் ஜீவன்கள் தான் ஓடி திரிகிறது. அங்கு மரணம் இல்லை. எல்லா ஜீவன்களும் என்ன தோற்றம், அவர்களின் தோற்றமே மின்னலின் தோற்றமாய் ஓடி திரிகிறார். ஒவ்வொரு ஜீவன்களும் மின்னலாய் காட்சி அளிக்கிறது. ஒரு மின்னலை பார்க்க முடியாது, கண்ணு போயிடும். பாருங்கள், பரலோகம் முழுவதும் மின்னல். அதுக்குள்ள எப்படி நுழையிறது? படியுங்கள், எசேக்கியேல் 1:14. எசேக்கியேல் 1:14. அந்த ஜீவன்கள் எல்லாம் மின்னலின் தோற்றமாய்
பாருங்கள், பரலோகத்தில் எவ்வளவு பேர் ஓடி திரிகிறார்கள். தானியேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எத்தனை ஜீவன்கள் ஓடி திரிகிறது. ஆயிரம் பேர், கோடி பேர் ஓடி திரிகிறார்கள். பார்த்தா கோடா கோடி ஒரு மின்னல பார்க்க முடியாது. இந்த கோடா கோடி மின்னலுக்குள்ள எப்படி போறது? உள்ள கோடா கோடி பேர் அவரை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாது சுந்தர் சிங்கை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் தன் சுய சரிதையில் இதை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த ஒளியுள்ள தேவனை பற்றி எழுதியிருக்கிறார். இந்த உலகத்துல பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். இந்த உலகத்திலேயே மன்னிக்கப்படணும். ஒரு மனிதன் என்ன செய்தானோ, மரித்து போனான், அவன் பாவம் மன்னிக்கப்படவில்லை இந்த உலகத்துல. உடனே அந்த நேரா ஆவி தன்னை தந்த தேவங்கிட்ட போயிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேரா தேவங்கிட்ட போயிடுச்சு. நேரா தேவங்கிட்ட போனோன்னு அவர் பிரிக்கிறார். சரி, இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு, நீ நரகத்துக்கு இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி பிரிக்கும்போது அவங்க பார்த்தா நான் நரகம் பயங்கரமா எரியுது. ஐஸ்வர்யான் உடனே அந்த பயங்கரத்தை தான் கண்டுச்சார். வேதனைங்கிற ஸ்தலத்துல தானே இருந்தான். கண்ணை மூடுன உடனே தண்ணி தண்ணி தண்ணின்னு கத்துறான். ஒரு சொட்டு தாங்கலைக்கிறான். தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவார். பாருங்க, கண்ணை மூடுன உடனே தண்ணியே இல்லையாமா. இன்னொருத்த பயங்கரமான தண்ணிக்குள்ள கொண்டுட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல என்ன, கண்ணை மூடுன உடனே இந்த பக்கம் போ அப்படின்னு அவன் சொன்னானா. ஆண்டவரே, எனக்கு தெரியாது. இல்லப்பா, இந்த நரகம் பயமா இருக்கு, பயங்கரமா அத்தனை எரியுது, போக முடியல. உங்களுக்காக என் குல தெய்வமும் வழிபட்டுட்டு வந்தேன். அதுக்கு என்னென்னப்பா நான் ஒன்றும் உன்னை பரலோகத்திலேயோ நரகத்துக்கோ சேர்க்கல. நீ செய்த பாவம் பூமியிலேயே மன்னிக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் அந்த ஒளிக்குள்ள போக முடியும். இல்லைன்னா அந்த ஒளிக்குள்ள நீ போக முடியாதுப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியாவது ஆண்டவர் எனக்கு நரகத்துக்கு போகவே முடியல. ஐயோ, தாங்க முடியல. தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்கிறேன், கால் பிடிச்சு கேட்கிறேன், அந்த பரலோகத்துக்குள்ள கொண்டு போயிட்டு. நான் ஒண்ணும் இல்லப்பா, நான் பரலோகத்துல நீ செய்யறது சரிப்பா. இல்ல, ஆண்டவரே என்னை கொண்டு போ. சரி, நான் குடி அப்படின்னு சொல்லிட்டு, வா என் பெண்ணா அப்படின்னு அவர் ஒளிக்குள்ள, அவர் டுவெல்லிங் இன் லைட், அவர் சேரக்கூட அந்த ஒளிக்குள்ள வாசம் பண்ணுகிறவர். அதுக்குள்ள போறாராம். அவன் பின்னாடியே வந்தானா. தகுதி இல்ல, பாவம் இருந்தா தகுதி இல்ல. சரிப்பா, உன்னை பரலோகத்துக்கு தானே கூட்டிட்டு போகணும். ஆமா, சரி, போயிட்டே இருக்கிறார். போக 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 ஒளிக்குள்ள போறானாம். அவன் அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு வந்தானா. முடியல. அப்புறம் பார்த்தா எங்க போறான், சேரக்கூடாத ஒளிக்குள்ள போறாரு. பயங்கரம் தாங்க முடியல. அவர் உள்ள போனோடனே டமார்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். பின்னாடி திரும்பி பார்த்தா நரகத்திலேயே போய் விட்டுட்டான். அப்ப ஆண்டவர் வந்தானா. ஏப்பா, நான் உன்னை மோட்சத்துக்கு தானே கூட்டிட்டு போனேன், ஏன் நீ நரகத்திலேயே போய் கிடக்கு? ஆண்டவரே, இந்த மோட்சத்துல அந்த ஒளிக்கு இந்த நரகமே பெட்டர் போல இருக்குது. எனக்கு அவ்வளவு பயமா இருக்கு, அவ்வளவு எரியுது. நல்லா தாங்க முடியல. நான் நரகத்திலேயே வந்துட்டேன். நரகத்தை விட பயங்கரமானது. சேரக்கூடாத ஒளிக்குள்ள நீ பிரவேசிக்கணும்னா ஒரு தகுதி வேண்டும். உருந்துட்டானே. சாது சுந்தர் சிங் தன் சுய சரிதையில் அவர் அழைத்தார். அதற்காக இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா செய்கிறார்? நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை ஏன் நமக்கு போட்டு விட்டாங்க? வேற மகிமை அவர்களுக்கு. அப்பதான் அந்த அந்த ஒளிக்குள் நாம் பிரவேசிக்க முடிய வேண்டும் என்று 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? அவருடைய மகிமையை ஏன் நமக்கு கொடுக்கும்படியாக தான் அவர் வந்தார். படியுங்கள். He to which he called you for the obtaining of the glory of our Lord Jesus Christ என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய மகிமையவே நமக்கு கொடுக்கும்படியாக தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். படியுங்கள். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும்படியாக அவர் பாடுபட்டார். அந்த மகிமையவே உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா நீ ஜாலியா பரலோகத்துக்கு போலாம். அதற்காகத்தான் உன்னை கிறிஸ்தவர்களாக அழைத்தார். இயேசு கிறிஸ்துவின் நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையே அடையும் பொருட்டாக அவர் உங்களை அழைத்தார் என்று எழுதப்பட்டது. இதற்காகத்தான் நாம் அழைக்கப்படும். அவருடைய மகிமை சேரக்கூடாத ஒளி என்று சொல்லப்படுகிறது. He lives in light that no one can come near. பக்கத்தில் வர முடியாது என்று சொல்லப்படுகிறது. ஏன் அவர் பக்கத்துல யாருமே போக முடியல? அவர் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, no one can come near. என்
ஏன்னு கேட்டா அதை மாத்திரம் ஒரு 5 நிமிடத்தில் நான் உங்களுக்கு சொல்ல பாடுகிறேன். அவருடைய உருவம் ஏன் வர முடியவில்லை? சங்கீதம் 97:3. ஏன் வர முடியலை அவருடைய பக்கத்துல? அக்கினி நதியே ஓடுதான், லாவா எரிமலை குழம்பே அவர் முன்னாடி ஓடிட்டு இருந்தா. எப்படி போக? எரிமலை குழம்புல கால் வச்சிருக்கியா? அப்படியே எழுது, ஃபயர் ஷல் பிஃபோர் ஹிம். படியுங்கள், அக்கினி நதியே ஓடிட்டு இருக்குது. எப்படி வருவ? அக்கினி அவருக்கு முன் சென்று பட்சிக்கிறது. அக்கினி அவருக்கு முன் சென்று கொண்டிருக்கிறது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அக்கினி நதியே ஓடுதான் அவர் முன்னாடி இருந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்திலிருந்து அக்கினி நதியே ஓடிட்டு இருக்கான். படியுங்கள், அக்கினி நதி அவர் சன்னதியிலிருந்து புறப்பட்டு ஓடுகிறது. எப்படி போகும்? இரண்டாவது 2 சாமுவேல் 22:9, சங்கீதம் 18:8. சங்கீதம் 18:8. அவர் சுவாசமே அக்கினி. நம்ம எல்லாம் காத்ததான சுவாசிச்சு வெளியே விடுறோம். அவர் அக்கினியுமே சுவாசிச்சு மூக்கு வாய் வழியா வெளியே விடுறானோ. அவருடைய சுவாசமே அக்கினியும். குப்பு குப்புன்னு அக்கினி தான் வாயிலிருந்து வெளியே வருதான். படியுங்கள் 18:8. அவரது சுவாசமே அக்கினி. டியூரிங் தி ஃபயர் from his mouth. அப்படியே உள்ள இழுத்து ஃபயரை உள்ள இழுத்து அப்படியே ஃபயரையே வெளியே விடுறாராம். எப்படி போறது உள்ள? படியுங்கள், அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிட்டு அவர் வாயிலிருந்து என்ன புறப்பட்டது? பட்சிக்கிற அக்கினி. வாயை திறந்தா பட்சிக்கிற அக்கினி புறப்படுகிறது. இப்படி பார்த்தா எப்படி இருக்கும்? குப்பு குப்புன்னு அக்கினியவே வெளியே விட்டு அக்கினியவே இழுத்து அக்கினியவே வெளியே விட்டு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக 40 வருஷமாக எப்படி போய் கொண்டிருந்தார்? அக்னி ஸ்தம்பமாகத்தான் அவர் போய் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அக்னி தேவனவர், அக்னி ஸ்தம்பமாகத்தான் அவர் போய் கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரமாணம் பைபிள் எப்படி கிடைத்தது? 10 கட்டளை. மோசே போய் மலைக்குள் மறைஞ்ச உடனே மலையை பத்திட்டு எரியுதோம். அக்னிக்குள்ள இருந்து அந்த பிரமாணம் கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. படியுங்கள், யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சீனாய் மலையை பத்திட்டு எரிஞ்சதும். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியினால் அது புகைக்காடா அப்படியே சீனாய் மலையை பத்திட்டு எரிஞ்சு அப்படியே புகைக்காடா இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. போய் பார்க்கலாம் எருசலேம் தேசத்துல. அந்த போட்டோவே எல்லாரும் அனுப்பி கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு புல்லு கூட முளைக்கல, கருகருன்னு இருக்குது அந்த சீனாய் மலை. அக்கினி சீனாய் மலையில் பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது சீனாய் மலையை சூழியின் புகையை போல் எழும்பிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The Lord descended upon Mount Sinai, the whole mount waxed greatly என்று பயங்கரமா பத்திட்டு எரிஞ்சுதான் பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது. இனி இயேசு கிறிஸ்து எப்படி தோன்றுவார் தெரியுமா? தீப்பிழம்பின் நடுவில் தோன்றுவார். 2 தெசலோனிக்கேயர் 1:8. அவர் வருகையும் கூட நெருப்புலதான் தோன்றுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. படியுங்கள், 2 தெசலோனிக்கேயர் 1:8. இயேசுவின் தீப்பிழம்பின் நடுவே அவர் தோன்றுவார். ஜுவாலித்து எரிகிற அக்னியோடு தோன்றுவார். அப்படியே தீப்பிழம்போடு அவர் இனி தோன்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரிகிற நெருப்பிலேயே உட்கார்ந்து இருக்கிற தேவன். தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனமே பத்திட்டு நெருப்பிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறாராம். நெருப்புக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாராம். பாருங்கள் 7:9 படியுங்கள். தானியேல் 7:9. சிங்காசனமே பத்திட்டு எரியுதான், சக்கரம் எல்லாம் எரியுதான். அவர் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனம் நெருப்பு. நான் பார்த்து கொண்டிருக்கிற போது சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. நீண்ட ஆயுசு உள்ளவள் அதன் மேல் வீற்றிருந்தார். அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்பாய் இருந்தது. எரியுது பத்திட்டு. சிங்காசனமும் எரியுது, சக்கரமும் எரியுது. அது மேலே உட்கார்ந்துட்டு நான் பார்த்த போது சக்கரம் எல்லாம் எரிகிற நெருப்பில் வீற்றிருக்கிறார். கண்ணை பாருங்கள், தானியேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கண்ணு எரியுது. வாயை பாருங்கள், நாக்கு எரியுது. படியுங்கள், தானியேல் 10:6. அவருடைய சரீரம் அவருடைய கண்கள்
எரிகிற தீபம், கண்ணு எரியுது. நாக்க பாருங்க, நாக்கு எப்படி இருக்கிறது? கோபத்தால் ஏசாயா 30:27 நாக்கு எரியுதான். கோபத்துல கணவன் பயங்கர கோபப்படுகிறார். அவர் உக்கிரக கோபத்தோட பூமியின் மேல் நடக்கிறாராம். பயங்கர கோபத்துல நாக்கு எரியுதாம். இப்படி ஒரு உருவத்தை வரைஞ்சு வைக்கிறீங்க. எப்படி உருவத்தை வரைஞ்சு வச்சு இயேசு காட்சிக்கு இப்படி ஒரு உருவத்தை வரைஞ்சு வைக்கல. படியுங்கள். இடுப்புக்கு கீழெல்லாம் எரியுதாம். வெண்கலம் கொதிக்கிற மாதிரி கால் கொதிக்குதாம். படியுங்கள். 30:27. கண்ணென்று புகைக்கிறதுமாய் இருக்கிறது. அவருடைய உதடுகள் நாவு பட்சிக்கிற அக்னியால் எரியுது. நாக்கு, அவருடைய நாக்கு பட்சிக்கிற அக்னி, கண்ணு எரியுது, கால் எரியுது. இதுவே சொல்லிட்டு இருக்கிறவங்கள அவர் கொடுத்த டைம் போதும் போல. கால் எரியுது, கண்ணு எரியுது, உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனம் எரியுது, வாயில எரியுது, அக்னி லாவாவே எரிமலை குழம்பு போய்கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு உருவத்தை வரைய முடியுமா? எப்படி உருவத்தை வரைஞ்சி இயேசு காமிச்சிட்டு இருக்கிறீங்க? ஏன்னா அப்படி ஒரு உருவத்தை வரைஞ்சி மாட்டிக்கிறோம். நன்றாக உத்து பார்த்தாராம். எசேக்கியேல் 8:அதிகாரம். காலிலிருந்து தலை வரைக்கும் எரியுது. அதனால அக்கினி சாயலாகவே இருக்கிறார் நம் தேவன் என்று எழுதி வைத்து விட்டார். எசேக்கியேல் 8:2. அக்கினி சாயலாக தோன்றுகிற ஒருவர் காலிலிருந்து தலை வரைக்கும் எரியுது. அதனால